ஏகனை போற்றி, இணையாளும் ஈசனை போற்றி, பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி. ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்ர கிரகங்கள் ப்ளஸ் நீச்ச கிரகங்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நீச்சமாகி போன கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது உச்ச கிரகத்தின் பலனை அது கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூறு. இது எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் நீச்சமடையும் பொழுது, நீச்சமடையக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது தனது காரகத்துவத்தினை அல்லது பாவக காரகத்துவத்தினையோ அல்லது அதனுடைய குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரகத்துவத்தினையோ அந்த கிரகம் கொடுக்குதா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது அல்லது ஆட்சியாக இருக்குது, அது வக்ரமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அது உடனே அது அதன் நேர்மாறான பலனை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கிரகம் ஒரு மூலத்திரிகோணத்தில், உதாரணமாக சனி கும்பராசியில் இருக்கக்கூடிய மூலத்திரிகோண சனி வக்ரம் அடைஞ்சிட்டான், அதனுடைய இயல்பிலிருந்து மாறி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு சரியான முறையில் அதனுடைய பலனை எடுக்கணும் அப்படின்றத பல பேர் அதை சரியான முறையில் கவனிக்கிறாங்களா அல்லது தவிர்த்துறாங்களா, அல்லது வக்ரம் அப்படின்றத மட்டுமே வச்சு நம்ம பலனை எடுக்கிறோமா அப்படிங்கிறதுல பல கேள்விகள் இருக்குது. அதேமாதிரி நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் நீச பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படின்றது அந்த நீச்ச பங்கம் அப்படின்றது அடையணும். நீச்சம் அடைந்த கிரகத்தினுடைய இடத்து அதிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் டெபாசிட்டோ அந்த டெபாசிட்டர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். அப்போ தான் அந்த நீச்ச பங்கம் அடைந்து அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவத்தில் கெடாமல் அல்லது பாவக காரகத்துவங்களில் கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஒரு கூற்று உண்டு. அல்லது நீச்சம் அடைந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் அது உச்ச பலனை தருகிறது அப்படின்றது பொதுவாக டக்குன்னு அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம வாட்டில். அதே சனி மேசராசியில் நீச்சம் அடையும் பொழுது அது வக்ரமாக இருந்தது அப்படின்னா அது தரக்கூடிய எதிர்பலன்களை சுப பலன்களாக தரும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு டிபேட்டாகவே வச்சு போயிட்டுருக்கலாம் போல் இருக்கு. அல்லது அதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் டக்குன்னு நீச்ச கிரகம் வக்ரமாயிட்டால் டக்குன்னு வேலையை முடிச்சு விடு, அது நல்ல பலனை தரும், உயரிய பலனை தரும். பொதுவாக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நீச்சமாகும் பொழுது கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் செய்யக்கூடிய கர்மாவை கர்ம பலன்களை தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகம் நீச்சமாகும் பொழுது பொதுவாக ஒரு ஜாதகருக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக அடிபட்டு போகக்கூடியது. வாழ்நாள் முழுவதுமே ஒரு தொழில் மாறி இன்னொரு தொழில், இன்னொரு தொழில் மாறி இன்னொரு தொழில், இன்னொரு தொழில் மாறி இன்னொரு தொழில். அந்த தொழிலினுடைய ஒரு ஆரம்ப தொழில் சூடு பிடிச்சி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்பொழுது அந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை அவர் தாவிடுவார். அந்த தொழிலை அவர் சூடு பிடிச்சி வெளியே வரும்பொழுது இன்னொரு தொழிலுக்கு தாவிடுவார். அதே தொழிலில் சூடு பிடிச்சி அந்த தொழில் சூடு பிடிச்சி வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தொழிலுக்கு தாவிடுவார். இந்த மாதிரி அந்த கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நீச்சம் அடையும் பொழுது முதலாளியாகவும் இருக்க விடாது, கூலிக்காரனாகவும் இருக்க விட முடியாது. ஒன்றும் லேபராக கூடவும் டெய்லி லேபராக போ அப்படின்னு சொல்கிறதுக்கும் அது பர்மிஷன் கொடுக்காது. நிரந்தர முதலாளியாக இருநீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த பர்மிஷன் கொடுக்காது. அப்போது அந்த நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சமாகும் பொழுது யூஸ்வலாக ஒரு பேட்டனை கொடுக்கும். ஒன்று ஒரு அந்த ஒயிட் காலர் ஜாபை கொடுக்கும், அதுவும் அடிமைத்தனமாக இன்னொருத்தர் இவருக்கு ஒரு செக் போட்டு தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை கொடுத்தாலும் அது ஒரு ஒயிட் கலர் வேலையாக இருந்தாலும் அதுவும் இன்னொருத்தர்கிட்ட சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் வரும். முதலாளியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சனி வக்கரமாக இருக்கிறதோ அல்லது சூரியனுக்கு மிக நெருங்கிய அருகாமையில் வராமலோ அல்லது சந்திரனுக்கு 4, 7, 10 அல்லது சூரியனுக்கு 4, 7, 10 லக்கணத்துக்கு 4, 7, 10 வரும் பொழுது சனி சுபத்தன்மை அடைந்திருக்கும் பொழுது குருவினுடைய பார்வை, சுக்கரனுடைய பார்வை, குரு சேர்க்கை அல்லது சுக்கிர சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சனி சேர்க்கை, அதே மாதிரி அந்த வளர்விரை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது அது சுபத்தன்மை அடையக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதே சனி உச்சமாகி இருக்கும் பொழுது அதனுடைய 20 டிகிரி பாகையில் உச்சமாகி துலா ராசியில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அடிமைத்தனமான வேலைக்கு, அதாவது டெடிக்கேட்டடான பர்சன், அதாவது இவர் அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு வேலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கொண்டு கொடுக்கும். அதுவே சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய மகர ராசியிலும் அதே வேலையை செய்வார்.
கும்பராசியில் மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலும் அதே வேலையை செய்வார். தனுசு மீன ராசிகள் இருக்கும் பொழுதும் அதே வேலையை செய்வார். புதனுடைய வீடு, சுக்கிரனுடைய வீடு, இந்த வீடுகளில் இருக்கும் பொழுதும் சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து டெடிகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்காக உழைச்சி ஓடா தேயக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அவருக்குன்னு உண்மையிலேயே வந்து அவருடைய சம்பளமோ, அவருடைய பிடித்தமோ, அவருடைய வருமானமோ அவருக்குன்னு தனியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது வந்து சனியை வச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இதேமாரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதனுடைய உயிர் காரகத்துவங்கள், பொருள் காரகத்துவங்கள், பாவக ரீதியாக வரக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாமே இந்த கிரகங்கள் வக்ரமோ அல்லது நீச்சம் அடையும் பொழுது வக்ரமாகிறது அப்படின்றது வந்து அந்த கிரகத்தினுடைய தன்மை இழந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்ச கிரகம் அப்படின்றது வந்து அதனுடைய முழுத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சொல்கிறதுங்கிறது வந்து நமக்கு நன்மையான ஒரு கருத்தல்ல, நல்ல கருத்தும் அல்ல. அதுதான் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? அது வந்து இடமாறு தோற்றப்பிழை வேறு இது மாதிரி வந்து நமக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறது, பின்னால் வந்துட்டு இருக்கிறது, முன்னால் போகிறது அப்படிங்கிறதும் புரியறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் தானே ஒழிய உண்மையிலேயே வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஒரு தனிப்பிரிவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ஒரு தசாபுத்திகளில் வந்து ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம லக்கணத்தை வச்சு லக்கணத்துக்கு எத்தனாவது அதிபதி அவருடைய தசை நடக்குது, அப்போ அந்த கிரகத்தினுடைய அமைப்பு உட்காந்துருக்கக்கூடிய கிரகம், அது பார்க்கக்கூடிய இடங்கள், அந்த உட்காந்துருக்கக்கூடிய இடம், இது வாங்கிய சாரம், அந்த சாரநாதனுடைய அமைப்பை எல்லாம் வச்சு அந்த தசாக்கள் போயிட்டுருக்கு. அது ஒரு வகையில் வந்து ஜாதகத்தை எடுத்தோடனே என்ன லக்கணம், என்ன ராசி, என்ன நட்சத்திரம்னு பார்ப்போம். அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியான தசாக்கள் என்ன போயிட்டுருக்கு, அது லக்கணத்துக்கு வந்து நட்பு கிரகமா, பகை கிரகமா, அல்லது வந்து 6, 8, 12 பாவகாதிபதி மாரகாதிபதிகள் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தசைகளை வச்சு ஒரு கணிப்பு சொல்லிகிட்டு இருப்போம். அடுத்து இன்னொரு செக்டார் இருக்குது. இந்த தசைகளே போயிட்டு இருக்கும்போது நல்ல தசைகள் போயிட்டுருக்கு, அது கடுமையான தசைகள் போயிட்டு இருக்கும்போது இன்னும் அதிகமான பாதிப்பு வரும்பொழுது அப்படின்றது கோச்சாரத்தை வச்சு சொல்லக்கூடியது. அது சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சந்திரனை மையமாக வச்சு சொல்லக்கூடியதுங்கிறத கோச்சாரம். இப்போ சனி வந்து சந்திரனுக்கு 12 இருந்ததுன்னா அது விரயச்சனியாகவும், சந்திரன் மேலே வரும் பொழுது அது ஜென்மச்சனியாகவும், அது கடைசியாக போகும்போது பாதசனி அப்படின்னு சொல்லக்கூடியது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பாதச்சனி, 4ஆம் இடத்துல இருக்கும்போது அர்த்தாஷ்டமம், 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டம், 8ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டமம், 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்மச்சனி. இந்த மாதிரியான செக்டர்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வருது. இது வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு, கேது, சனி, குருவுக்கெல்லாம் சொல்லக்கூடியது. இது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வக்ரம் அப்படின்றது எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனை மையமாக வைத்து வரக்கூடியது அந்த வக்ரத்தை எடுக்கக்கூடிய புள்ளி அமைப்பு. அப்போது தசாக்கள் அப்படின்றது வந்து ஒரு செக்டர் வந்து லக்கணத்தை மையமாக வச்சோம், கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திரனை மையமாக வச்சோம், வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை மையமாக வைத்து வரக்கூடியது. அப்போது இது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ லக்கணத்தை வச்சு சொல்லிடுறோம், தசாபுத்திகளை வச்சு தசாபுத்தி, அந்தரம், சூட்சமோ, பிராணன் அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். அடுத்து வந்து கோச்சாரத்தில் வருது சார், உங்களுக்கு சந்திரனுக்கு 12 சனி வந்திருக்காரு சார், அதனால் வந்து உங்களுக்கு விரைய சனி தொட்டதாலாம் விரயமாகும், சொத்துக்களை போல விற்று எடுத்து வேறு பக்கம் போட்டு விட்ருங்க, அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து முதலீடு பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அல்லது வந்து நஷ்டத்துக்கே போனாலும் ஒரு சொத்து போனால் போயிட்டு போகுது சார், விற்றுருங்க, உங்கள் உசுரை காப்பாற்றிங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் பயமுறுத்தக்கூடிய ஒரு அமைப்புலாம் பல ஜோதிடர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. யூஸ்வலாக அது கிடையாது. சரியான முறையில் கர்மாக்கள் நல்லா உட்காந்துருந்து அப்படின்னா இந்த கர்மாக்களினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாய்ச்சனி வந்தாலுமே சிறிதளவு மன ரீதியாக பாதிக்கிறாலும் பண ரீதியாக பொருள் வரவு ரீதியாக பாதிக்குமே, உறவுகள் ரீதியாக பாதிக்கும், குடும்பமும் மக்களும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பாங்க. அது அந்த ஜாதகத்தினுடைய கர்ம வினை பயன்களை பொறுத்து அந்த ஏழரைச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையாக பாதிக்குமா பாதிக்காதங்கிறது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று, 4ஆம் சுற்று, எத்தனாவது சுற்றாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி குருவனுடைய அமைப்பும் அதே மாதிரி தான் சொல்லக்கூடிய அமைப்பு, ராகு கேதுக்களுடைய அமைப்பும் இதுதான் சொல்லக்கூடியது. அப்போ வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமாக இந்த விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடியதில் வரக்கூடிய அந்த விதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கணத்திற்கும் மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை மையமாக வைத்து பார்க்கக்கூடியது தான் இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த வக்ர கிரகங்கள் அப்படின்றது வந்து சில நிலைகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது நம்ம ஒரு பார்ட்டாக எடுக்கும்போது அந்த வக்ரத்தினுடைய அமைப்பு என்ன இருக்குது, எத்தனை டிகிரியில் வக்ரமாக இருக்குது, அந்த டிகிரியில் வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு ஏற்கனவே உட்காந்துருக்கக்கூடியது பாவகத்தில் எப்படி உட்காந்துருக்குங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த வக்ர அமைப்பை எடுத்து நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். சும்மா எடுத்த உடனேவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாயிட்டார், அப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலத்திரிகோண குரு வக்ரமாயிட்டாருன்னு அவன் கெட்ட புத்திக்காரங்களாம் சொல்லக்கூடாது. மீனராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து வக்ரமாயிட்டார் அப்படின்னு அவன் வந்து வித்தியாசமான புத்திக்காரன், குறுக்குத்தனமாக யோசிப்பேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது.
இதனுடைய அமைப்பு எந்த அளவுக்கு வந்து வக்கரமாக இருக்குது, அந்த வக்கரத்தினுடைய தன்மை எதன் மூலமாக பிரதிபலிக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக பார்த்து சொல்லக்கூடியது தான் உண்மையான ஜோதிடம் அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் வரையறுத்து கூறலாம் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த கதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய வக்கரத்தை எடுத்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேசலாம் அப்படின்றது. இதில் வக்கரம் அப்படின்றது நிலையான வக்கரத்தை கொண்ட கிரகங்கள் அப்படின்றது வந்து ராகு கேதுக்கள். எப்போவுமே அது எப்பவும் போலவுமே வந்து ரெட்ரோகிரேஷன் சொல்லி பின்புறமாக இடதுபுறம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கடிகார சுற்றுக்கு இடதுபுறமாக அப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சுற்றிட்டு வரக்கூடியது ராகு கேதுக்கள் ஒரு அச்சில் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். இது எப்போவுமே வந்து நேர்முனையில் சுற்றக்கூடிய கிரகங்களுடைய வெட்டுப்புள்ளிகளில் வரக்கூடிய நிழல்கள் அப்படின்றதுனால இது வந்து எதிர்முனைகளில் எதிர் துருவங்களில் சுற்றிட்டு வரக்கூடியதான் இந்த ராகு கேதுக்கள். அப்போ வந்து அது பர்மனெண்ட்டாக வக்கரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் உயிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வக்கரமே கிடையாது, அதை தான் மையமாக வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடியது. அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் ஏனைய கோள்கள் சுற்றிட்டு இருக்கு. இந்த பூமியை மையமாக வச்சு சந்திரன் சுற்றிட்டு இருக்கனால அதுக்கும் வக்கரகதி அப்படின்றது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சூரிய சந்திரன் 2 கிரகங்களுக்கும் வக்கரங்கள் கிடையாது. அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்களுடைய நிலைத்தன்மையில் தான் வக்கரம் அப்படின்றது வந்து எடுத்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பவுமே வக்கரத்தில் இருக்கிறவங்க போய் நம்ம பார்க்கணும், அவனுடைய இயல்பாக தானே தெரிஞ்சு போயிடும். அதுக்கு 7ல் வந்து சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தியெல்லாம் கிடையாது. அப்போ வந்து கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். அப்போ இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குஜாதிய இவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வக்கரம் ஆகும் பொழுது இது இருநிலைத்தன்மையில் வந்து வக்கரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பூமி வட்ட பாதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அது ஒரு வக்கரகதியில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு வக்கரம் அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து 3 பேரும் ஒரே மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 பேருமே வந்து அதிகபட்ச பாகை அப்படின்றது வந்து 12 டிகிரிக்குள்ளே வரக்கூடியதும். அதாவது வந்து புதன் வந்து 28 டிகிரிக்கு அந்த பக்கமாக போக மாட்டார், சுக்கிரன் 48 டிகிரிக்கு அந்த பக்கமாக போக மாட்டார். மிக அருகாமையில் அதாவது பக்கத்திலேயே நெருங்கி சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்படின்றதுனால வந்து இந்த புதனும் சுக்கிரனும் அப்படின்றது வந்து வக்கரமான நிலையை அடைவது அது ஒரு தனி வகை செக்டராக போயிட்டுருக்கும். அதேமாதிரி வந்து பூமி வட்ட பாதைக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது செவ்வாயும், குருவும், சனியும், இந்த 3 கிரகங்கள் அப்படின்றது வந்து வக்கரகதியை அடையக்கூடியது. இதுவும் சூரியனை மையமாக வைத்து நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்றதுனால இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த பாயிண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து முதல்ல வக்கரமான கிரகத்தினுடைய வக்கர நிலை எவ்வளவு அதை முதல்ல துல்லியமாக கணக்கு போடணும். எடுத்த உடனே எடுத்தாங்க இப்போ டக்குன்னு உடனே வக்கரம் ஆயிடுச்சுப்பா, ஆட்சியில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் ஆயிடுச்சு, அது ஆட்சித்தன்மை கிடையாது, அது வந்து நீச்சத்தன்மைக்கு போயிடுச்சு. நீச்சத்தன்மையில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரம் இருக்கிறதுனால உச்சத்தை தரக்கூடிய ஒரு பலனை தருவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது 100% சரியான பலனை தராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பாகை எந்த அளவுக்கு இருக்குது, அது நீச்சத்துக்கு போயிருக்கா, கடுமையான நீச்சத்துக்குள்ளே போயிருக்கா, அதிநீச்சத்தில் உள்ள இருக்கா, அந்த நீச்ச பாகையை நோக்கி போகுதா, நீச்ச பாகையிலேருந்து வெளியே வந்திருக்கா, முதல்ல அதை பார்க்கணும். அதற்கப்புறமா வந்து அந்த கிரகம் வந்து அந்த நீச்சத்தன்மையில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரகதிக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்து தான் அந்த கிரகத்தினுடைய பலம் எவ்வளவு அப்படின்றத பொறுத்து அது கொடுக்கக்கூடிய குணநலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணுமே ஒழிய சும்மா பொதுவாக வந்து உடனே வந்து நீச்சமாயிருச்சு வக்கரமான உச்சமாயிரும், உச்சமான கிரகம் வக்கரமான நீச்சமாயிரும், ஆட்சி கிரகம் வந்து வக்கரமாச்சுன்னா தன்னுடைய இயல்புல இருந்து மாறிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்ல. அப்போ இது எப்படி எடுக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்கர கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன, இயல்பிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு தான். அந்த இயல்பிலிருந்து மாறக்கூடிய அமைப்பு ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்குது. செவ்வாய் மேசராசியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு கடுமையான கோபக்காரர், முன்னேற்பாடு இல்லாதவர், அல்லது செஞ்சுட்டு யோசிக்கக்கூடியவர், யோசிக்காமல் செய்யக்கூடியவர், விவேகமற்றவர், விவேகத்தன்மையை மறந்தவர் அப்படின்னு சொல்ல. விவேகமற்றவர் கிடையாது, வீரத்துக்கு விவேகம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அதாவது விவேகத்தன்மையை மறந்தவர் அப்படின்னு வேலை சொல்லலாம். டக்குன்னு எடுத்த உடனேவும் அந்த அவசரமாக வேலை நடக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் வேலை நடக்கணும், அந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் இருக்கணும் அவர்கிட்ட. அந்த 9 மணினா 9 மணிக்கு ஆரம்பிச்சிடணும், 9 மணினா 9 மணிக்கு முடிச்சிடணும். அந்த டைம் கீப்பப் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றாங்க. ஏன்னா அதனால தான் அதனுடைய காரகத்துவத்தை வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படின்னு மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்காக கோவக்காரன்னு சொல்கிறதோ முன்கோவக்காரன்னு சொல்கிறதோ எடுத்தங்கன்னு சொல்கிறதோ அது வந்து ஆத்திரப்படக்கூடிய கிரகம்னா கோச்சிக்கக்கூடிய கிரகம்னா விவேகமற்ற கிரகம்னாலும் சொல்ல முடியாது. அது வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் எடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து அந்த நேரத்திற்கு இருந்தால்தான், நேரத்துக்கு முடித்தா தான் அடுத்தடுத்த வேலையை வந்து அதனுடைய
கண்காணிப்பில் கரெக்டாக போயிட்டுருக்கும். அது வந்து கரெக்டான நிலையில் நேரத்தில் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட கோள் அப்படின்றதுனால அதனுடைய அவசரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் எப்போவுமே பொதிந்திருக்கக்கூடிய கிரகம். அப்போ இது வந்து வக்ரமாக சார் அப்படின்னா சோம்பேறியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இன்னுமே வந்து அதிகமான கடுகெடுப்பாங்க, இந்த வேலை இன்னும் முடியல அப்படிங்கிறதுல வந்து இன்னும் அதிகத்தன்மையான ஒரு கோபத்தை கொண்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. அதாவது செவ்வாய் வந்து மூலத்திரிகோணத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய ஆட்சி செவ்வாய் வந்து ஓரளவுக்கு விவேகமுள்ள செவ்வாயாக இருக்குது. கோபமுள்ள செவ்வாயாக இருந்தாலுமே விவேகமற்ற செவ்வாயாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட இது வக்ரமாயிடுச்சுன்னா இன்னும் கடுமையான பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமாக நல்ல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து கெடும். அப்போ அந்த பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கோபத்தை அதிகமாக உருவாக்கும். அப்போ பலம் இருக்கிறவங்க வந்து வரட்டும் பார்க்கலாம், நம்ம மோதி பார்த்துருவோம், மோதி பார்த்தோம்னா அவன் நம்மகிட்ட என்ன ஜெயிச்சிட வரான் அப்படின்றவனுக்கு வந்து ஒரு தெம்பு இருக்குது. மனத்தெம்பு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அலட்டிக்காமல் இருப்பான். அதே நம்மளால் முடியாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு முன்னால் இருக்குது, அதாவது வந்து வரிசையில் நின்றுருக்கக்கூடிய படைக்கும் வரிசையில் முன்னால் முன் வரிசையில் நின்றுருக்கக்கூடிய ஒரு கோலைக்கு எவ்வளோ பதட்டம் இருக்கோ அதுதான் வக்ரமான செவ்வாய். அப்போ தன் நிலையிலிருந்து தன் குணத்திலிருந்து மாறக்கூடியது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அந்த குணத்தில் மாறும் அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்கணும். அப்படின்னா சூரியனை மையமாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த கிரகங்களுடைய வக்ரகதியை பார்த்துக்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து வக்ரமடைகிறது, அது வந்து உச்சமடைகிறது, அந்த உச்சமடையக்கூடிய பாகை அப்படின்றது வந்து முழுமையாக உச்சமடையக்கூடிய பாகையில் தான் அந்த கிரகங்கள் வந்து வக்ரமடைஞ்சால் முழுமையாக தன் நிலையிலிருந்து மாறிய கிரகங்களாக, கெடு கிரகங்கள் வக்ரமடையும் போது நல்ல குணங்களை கொடுக்கக்கூடியவராகவும், நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் வக்ரமடையும் போது சுபத்தன்மை இழக்கக்கூடிய கிரகங்களாகவும் இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து உடனே எடுத்த உடனே வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வரவே வராது. அப்போ இந்த நிலைப்பாடு அப்படின்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது வந்து நீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு வந்து இது வந்து ரொம்ப அதிகமான உச்சப்பாகைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து 20 டிகிரி பக்கமாக போகும். துலா ராசியில் செவ்வாய், மகர ராசியில் வந்து இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 28 டிகிரிக்கு வரும். அடுத்து குரு, இது வந்து கடகராசியில் வந்து 5 டிகிரி. இது வந்து சுக்கிரன், புதன், இதனோட உச்சப்பாகை வந்து அதே அவருடைய ராசியில கன்னி ராசியில 15 டிகிரி. இதுல வந்து மத்திய, அதாவது வந்து இந்த இடத்துல வந்து 15 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய புதன் வந்து மத்திய பகுதியில் வரும்பொழுது கண்டிப்பாக அவருடைய உச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது. சுக்கிரன் வந்து 27 டிகிரியில மீன ராசியில. இப்ப இந்த சுக்கிரன், சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன் வந்து இந்த 5 பேருமே வந்து வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய உச்சத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த தன்னுடைய உச்சத்தன்மையிலிருந்து மாறி அவருடைய நீச்சத்தன்மை அப்படின்றதாலையோ அல்லது வந்து அந்த நீச்சத்தினுடைய அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பில் அந்த கிரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த உடனே வந்து இந்த கிரகங்கள் வந்து இந்தந்த டிகிரியில் இல்லாமல் அது உடனே வந்து ஒரு சனியினுடைய அமைப்பு, ஒரு 20 டிகிரி சனி இருக்க. சனி இந்த இடத்துல வந்து ஒரு 20 டிகிரி இருக்கான்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த இடத்துல வந்து சனி
வக்ரமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேனாம இருக்கு. இப்போ இந்த சனி 20 டிகிரி பாகையில் இருக்கும் பொழுது அது வக்ரமாகும் பொழுது இந்த சனி வக்ரகதியில் உச்சப்பாகையில் இருக்கக்கூடிய சனி நீச்சத்தினுடைய பலனை தருவார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அப்போ அந்த நீச்சத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் மிக கடுமையான ஒரு பலனாகத்தான் இருக்கும். அப்போ சனி வந்து முழுமையாக கெடுது. அந்த முழுமையாக கெடும் பொழுது இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முதலாளியாகவும் இல்லாமல் வேலைக்காரனாகவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் தொழிலை மாற்றி 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 செஞ்சு அவர் எந்த இடத்துல எந்த தொழிலில் எந்த நேரத்தில் ஸ்டாண்ட் ஆவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பலனை கொடுக்காமலே அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு வந்து வக்ரம் அப்படின்றது வந்து முழுமையாக வக்ரம் அடைந்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வக்ரம் அடையுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த வக்ரகதியை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கிருந்து 3, 4, 5 வந்து சூரியன் உள்ள நுழையும் போது அதுவுமே கிட்டத்தட்ட வந்து இந்த டிகிரிக்குள்ள 15 டிகிரிக்கு அந்த பக்கமாக சூரியன் உள்ள நுழையும் போது தான் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வக்ரம் அடைய தொடங்கும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடனே வா அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கிரகம் கெட்டு போச்சுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ அதை கெட்டு போச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சனியினுடைய தன்மை அப்படின்றது வந்து நம்ம சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் பலன்கள் வந்து முழுமையாக மாறி நின்றுட்டு இருக்கும். அப்போ அது வந்து அந்த பலன்கள் வந்து தவறாக வரும். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சனிக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு, சூரியனுக்கு சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அந்த 5, 9 வரும் பொழுது இந்த கிரகங்களுடைய அமைவு அப்படின்றது வந்து நல்ல ஸ்திரத்தன்மையிலேயே இருக்கும். அதாவது நீங்கள் 15 டிகிரிக்கு வரக்கூடிய சூரியன் வந்து 5வது ராசியில் இருக்கார் இந்த சனிக்கு. இந்த சனி வந்து சூரியனுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ வந்து இந்த வக்ரம் அப்படின்றது தொடங்கும், இப்போதான் ஆரம்பிக்கும். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு வந்து தனது குணத்தில் கெடுமான கெடாது. அது எந்த தன்மையில் அது எந்த லக்கணத்திற்கு பாவகாதிபதியாக இருந்து உச்சமாக இருக்காரோ அந்த பலனை அது கண்டிப்பாக செய்தே தீரும். அதுக்கடுத்து வந்து இந்த சூரியன் வந்துட்டு இங்கே அழகாக வந்து 6வது டிகிரிக்கு வர்றார். இங்கே 6வது ராசிக்கு வரும் பொழுது இந்த சனி வந்து சூரியன் இந்த சனிக்கு சூரியன் 6ல் மறைஞ்சிடறாரு. ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சனிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது வந்து உச்சமான சனிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார். ஏற்கனவே வந்து இந்த சனி வந்து 20 டிகிரியில் இருந்தால் தான் இந்த அளவீடுகள்லாம் எடுத்துக்கணும்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ இந்த 20 டிகிரியில் இருக்கும்போது பரம உச்சப்பாகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பரம உச்சப்பாகையில் இருக்கக்கூடிய சனி வக்ரமாகும் பொழுது நம்ம அந்த முழுமையான பலனை எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே போன உடனே வந்து அது உச்சப்பாகைக்கு போகாது. 20 டிகிரி வரைக்கும் வரக்கூடிய அளவில் வந்து அந்த உச்சப்பாகைக்கு அது சனி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து அரோகணத்தில் நகர்ந்துட்டு வரக்கூடிய அமைப்பு தான். அந்த அரோகணத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு 20 டிகிரி பாகையில் வரும் பொழுது முழுமையான உச்சம். அப்போ அதுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறது துளாராசிக்குள்ளே நுழைஞ்சிருக்கு, அவ்வளோதான். துளாராசிக்குள்ளே வந்து 2ஆம் டிகிரியோ 5ஆம் டிகிரியோ 10ஆம் டிகிரியோ அவர் நுழைஞ்சிருக்காரு. அப்போ அது வாங்கி இருக்கக்கூடிய சாரம் அப்படின்றது வந்து சித்திரை சாரமா அல்லது வந்து சுவாதியினுடைய சாரத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிறத பார்த்தா அந்த கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு தான் நம்ம இந்த சனியினுடைய உச்சத்தினுடைய அளவீடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சும்மா நம்ம வரல எடுத்த உடனே வந்து சனி வந்து இங்கே உச்சமான சனி வக்கரமாகி போச்சு உடனே வந்து பலன்கள் வந்து மாறுபடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை வேறு எங்கேயுமே கிடையாது. அப்போ இங்கே 6ஆவது இடத்துக்கு சூரியன் வரும்பொழுது இந்த சனியிலிருந்து சூரியன் வந்து 6ஆவது இடத்துல மறைகிறார். அப்போது இந்த சனியினுடைய அமைப்புக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் வரும் பொழுது இந்த கிரகம் சனிக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல மறையும் பொழுது தான் இந்த வக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் கடுமையான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சனியினுடைய இயல்பான ஒரு குணத்திலிருந்து மாறுபட்டு மீண்டும் அந்த தொழில்காரகத்துவம் அல்லது அந்த சனி எடுத்த பாவக காரகத்துவத்தை கடுமையான ஒரு தோஷத்தினுடைய சனியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அந்த வக்கரமான சனியில் இருக்கு. ஏன்னா இங்கே வந்து மதிக்கு வந்து அதாவது கதிக்கு வந்து இவர் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 6, 8 சம்பந்தப்பட்டு தொழில் ரீதியாக சனினாலே தொழில் தான். தொழில் ரீதியாக அடுத்து அவர் எடுத்த பாவக ரீதியாக எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு பாவக ரீதியாக வரக்கூடிய பலன்களை கடுமையாக செய்வார். இது வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நேர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது அதிவக்கரம். இப்போதான் இந்த வக்கரம் அப்படின்றது வந்து சனியினுடைய நிலைப்பாட்டில் முழுமையாக இருக்கக்கூடிய சனி உச்சச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையான நீச்சச்சனியாக கருதப்பட வேண்டிய ஒன்று. 7-1 1ஆம் இடத்துல வந்து சனியும் 7ஆம் இடத்துல வந்து சூரியனும். அப்போ இந்த சனியினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் சூரியன் எடுத்து செய்வார் அப்படின்றது. அப்போ இந்த சூரியன் வந்து எந்த லக்கணத்துக்கு சொந்தக்காரனோ
அந்த லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்து பாவகாதிபதியோ அந்த பாவகம் செயல்படும். முழுமையாக இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கெடுதியான அமைப்பாக இருக்கும். பலம் அற்று பலவீனமான சனியாக இருக்கும். முழுமையாக இருக்கும். இந்த சனியினுடைய பார்வை நேர் ஏழாமல் அப்பனுக்கு மகனுக்கு ஆகாது, தொழிலுக்கு ஆகாது. தொழிலில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவங்களுக்கு சரியான முறையில் கை கொடுக்க மாட்டாங்க. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் தோல்வி, நஷ்டம், பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. எங்கேயோ ஒரு பக்கம் வாடிக்கையாளர்களோட பிரச்சனை, நித்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்களோட பிரச்சனை, இது எல்லாம் கொடுக்கக்கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சூரியன். அப்போ 8ஆம் இடத்துக்கு வர்றார் சூரியன். இங்கே 6ஆம் இடத்துல என்ன பிரச்சனை பண்ணாரோ அதே இடத்துல தான் இந்த சனியினுடைய அமைப்பு இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 6, 8 சம்மந்தப்பட்டு மீண்டும் 6, 8 தொழிலில் நஷ்டம், விரக்தி, பிரச்சனை, வம்பு, வழக்கு, சமுதாயத்தோடு நல்லிணக்கம் இல்லாத ஒரு அமைப்பு, தந்தையோடு சரியான ஒரு அணுகுமுறை இல்லாத ஒரு அமைப்பு, தந்தையினுடைய சொத்து இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா சூரியனுக்கு 6ல் சனி மறைஞ்சிறதுனால அப்போ நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த திருவிளையாடல் படத்தில் சிவன் சொன்ன மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சூரியன் போயிட்டு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், லக்கணம் எந்த லக்கணமோ அந்த லக்கணத்திற்கு சூரியன் எந்த பாவத்தில் அவன் கெடாமல் இருக்கணும். 6, 8 சம்மந்தப்பட்ட வந்தாலுமே பிரச்சனை இல்லை. சனி உச்சமாகியோ அல்லது நீச்சமாகியோ வக்கரமானாலும் பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனைகளில் சூரியன் முக்கியமாக லக்கணத்திற்கு சுபராக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் குருவுக்கு அவர் சுபர் தான், செவ்வாய்க்கு அவர் நட்பு தான், புதனுக்கு நட்பு, சந்திரனுக்கு நட்பு, சுக்கிரனுக்கு கூட நட்பு அப்படின்ற ஒரு நிலைமையில் வருவார். முழுமையாக பகை அப்படின்னு சொல்லக்கூடியது சனிக்கு தான் ஒரு பகை. அப்போ இந்த மகர கும்ப லக்கணங்களுக்கு இந்த சூரியன் அட்டமாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வரும் பொழுது சிரமங்களை தரக்கூடிய அமைப்பில் வரும். பாதகாதிபதி கும்பராசிக்கு சுக்கிரனும் செவ்வாயும் பாதகாதிபதி, இங்கே சனியும் செவ்வாயும் பாதகாதிபதி. அப்போ பாதகாதிபதியினுடைய நிலைமைக்கு சூரியன் கிடையாது. மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதின்ற செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயினுடைய சாரம் வாங்கி சூரியன் உட்கார்ந்துருந்தாலும், அது ரோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் வாங்கி சூரியன் உட்கார்ந்துருந்தாலும், அதேமாரி இந்த 12 கூடையவர்களுடைய சாரம் வாங்கி குருவுடைய சாரத்திலேயே சூரியன் உட்கார்ந்துருந்தாலும் சில நேரங்களில் பல பிரச்சனைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த 6, 8 காம்போ அப்படின்றது கண்டிப்பாக வக்ர கதியில் இருக்கக்கூடிய சனி உச்சமாகி இருந்தாலும் நீச்சமாகி இருந்தாலும் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த சூரியன் லக்கணத்துக்கு யார், அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, அந்த சாரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எங்கே இருக்காரு, இந்த சூரியனுக்கு அவர் எந்த மாதிரியான நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த வக்ரத்தினுடைய பலனை முழுமையாக எடுக்கணுமே ஒழிய முழுமையாக 10ஆம் முதல்ல வக்கரம் அப்படின்னு சொல்றதை நம்ம எடுக்கக்கூடியது. அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த கிரகத்தினுடைய அமைவு அப்படின்றது மெதுவாக அந்த வக்கர பாதையிலிருந்து நீங்கி தன்னுடைய இயல்பான பாதைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த 15 டிகிரிக்குள்ள இந்த சூரியன் இங்கே வரும்பொழுது இந்த சனியினுடைய வக்கரத்தன்மை நீங்கி மீண்டும் இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் இது பர்மனெண்ட்டாக இருக்கும். கோச்சாரத்தில் இது வராது. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரமாகி போச்சுன்னா அது எந்த தன்மையில் இருக்குங்கிறத முதல்ல எடுத்து பார்த்து நம்ம ஒரு ஜாதகருக்கு பலன் சொன்னோம் அப்படின்னா தெளிவான முறையில் இருக்கும். நிறைய நேரம் இப்போ அந்த முகநூல்கள்லையும் பல வீடியோக்களையும் நான் பார்த்ததுனால அந்த தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வக்கரத்தையும் நீச்சத்தையும் எடுத்தோம். அப்போ நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமாகும் பொழுது உச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. அதுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஐயா சொல்லுங்க அந்த வக்கரம்னா என்ன, அந்த நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்கரமான உடனே உச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த நீச்சம் அப்படிங்கிறது நீச்ச பங்கம் அடைய வேண்டாமா, அல்லது நீச்ச பங்க ராஜயோகம் உடனே வர நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு போயிடுறாங்க. ஒரு உச்சன் நீச்சனோட சேர்ந்தா நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸில் அடங்கி வரும்பொழுது அந்த கிரகம் அப்படின்றது ஒரு கிரகம் நீச்சமாகி போகுது அப்படின்னா அந்த நீச்ச கிரகமாகப்பட்டது நீச்ச பங்க ராஜயோகத்தை எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். உச்சனோடு ஒரு சேரக்கூடிய நீச்சன் சமமாக தான் இருக்கும். பின்னர் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் உச்சத்தில் இருக்காரு, அது 27 டிகிரிலே பரம உச்ச பாகையிலே இருக்காரு. இந்த இடத்துல புதன் இருக்கார், 15 டிகிரிக்குள்ள புதன் இருக்காரு. அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இந்த உச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த வீடுகள் உச்ச வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது பலம் 75% பலம் அல்லது 100% பலம் இருக்குது அப்படின்னாலும் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் முழுமையான பலத்தை அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும். சுக்கிரனும் சந்திரன் எங்கே இருந்தால் 4ஆம் இடத்துல இருந்தார், சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருந்தார், செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல இருந்தார், குருவும் புதனும் லக்கணத்தில் இருந்தால் ஸ்தான பலம். அந்த ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் 100லிருந்து 120% அதிகப்படியான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கிரகங்கள். அது பாதகாதிபதியாக இருக்கலாம், மரகாதிபதியாக இருக்கலாம், வேற
ஏதோ ஒரு 6, 8, 12 குடையவனாக இருந்து லக்கணத்தில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அங்கே பலமான கிரகங்களாக இருக்கும், அதனுடைய பலன்கள் மாறுபடும். லக்கணங்களுக்கு நட்பு கிரகங்களாகவோ லக்கண நண்பர்களாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் போயிட்டு அந்த ஸ்தான பலங்களில் உட்காரும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும். அதுவே வந்து அந்த ஸ்தான பலங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த லக்கணங்களுக்கு வந்து பகை கிரகங்களாகவோ மாரகாதிபதிகளாகவோ பாதகாதிபதிகளாகவோ ஸ்ட்ராங்காக உட்காண்டான் அப்படின்னா அவனால் பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அந்த தசா புத்திகளோ அந்த புத்திகள் தசைகளில் வரக்கூடிய புத்திகளோ வந்து அவனுக்கு வந்து மிக கடுமையான பலன்களை தரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சந்தேகம் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சுக்கரன் வந்து உச்ச சுக்கரனாக இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து ஒரு 75லேருந்து 80க்குள்ளே தான் மார்க் கொடுக்க முடியும். அந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அவருடைய சொந்த வீடுகள் வந்து ஆட்சி வீடுகள் அப்படின்றது வந்து இங்கே ஒரு மூல தெரியும், இங்கே ஒரு ஆட்சி, இங்கே தான் அவருக்கு வந்து பலத்தை அதிகமாக நம்ம கொடுக்க முடியும். உச்சமாகி போச்சு அப்படின்னா உடனே வந்து பலத்தை நம்ம அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் போய் உச்சமாகுது. சூரியன்லேருந்து இந்த இடத்துல இருந்து இவர் வந்து இந்த இடத்துல உச்சமாகிறார் அப்படின்றது வந்து சூரியனுக்கு 7, 8ஆம் இடத்துல தான் வந்து சுக்கரன் வந்து உச்சமாகிறார். அப்போ சுக்கரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பகுதிக்கு அது 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பில் வந்து பவர் எவ்வளோ இருக்கும், அது அவருடைய அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த கிரகம் இந்த இடத்துல உச்சமாகுது அப்படிங்கும்போது இந்த புதனோடு சேரக்கூடிய நீச்சனோடு சேரக்கூடிய கிரகம் வந்து அதனுடைய பவரில் கொஞ்சம் கொடுக்குமே ஒழிய மற்றபடி வந்து வேறு எந்த விதத்துலேயும் வந்து பெருசாக வந்து ராஜயோகத்தையெல்லாம் அது கொடுக்கவே கொடுக்காது. ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வக்ர கிரகங்கள் தான் ராஜயோகத்தை கொடுக்கும். அதுதான் எதிர்பாராத திடீர் திருப்பமான, அதாவது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த வக்ர கிரகங்கள் தான் கொடுக்கும். உச்ச கிரகங்கள் எப்பவுமே கொடுக்காது. உச்ச கிரகங்கள் நீச்சனோடு சேர்ந்து நீச்சத்தை பங்கப்படுத்தும். அதனுடைய பவரை இது கொஞ்சம் கொடுக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றும் அதனுடைய பவரை கொடுத்தோடனே சுக்கரனுடைய பவரை கொடுத்தோடனே புதன் வந்து சுக்கரனுடைய போல செயல்படுவாங்கன்னா அது பவரை வாங்கினோடனே என்ன ஆகும், எதுக்குமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உந்து விசையை கொடுத்தோம்னா அதனுடைய இயல்பு தான் சுற்றிட்டு இருக்கும். பெட்ரோல் ஊற்றினா பெட்ரோலுடைய அளவு வந்து அது வந்து எக்ஸாஸ்டாக போகக்கூடியது வந்து அதனுடைய வாசம் வேணா அடிக்கும்போது அது இயக்கும் திறன் அப்படின்றது இயங்குதிறன் அப்படின்றது என்ஜினுடைய அமைப்பு தான். அப்போ வந்து இதனுடைய காரகத்துவத்தை லேசாக வெளிப்படுத்தி புதனுடைய அமைப்பு என்னவோ அது அந்த ஜாதகருக்கு என்ன பாவகத்துவத்தை கொண்ட கிரகம் அதனுடைய அமைப்பு அது செயல்படும். அப்போ நீச்ச பங்கம் தான் என்னுடைய நீச்ச பங்க ராஜயோகம் அல்ல. இப்போ இது மாதிரி பல வகைகளில் வந்து அந்த நீச்சத்தையும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும் பொழுது அந்த வக்ர கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டோம்னா தான் நமக்கு சரியான ஒரு பலனை வந்து நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியுமே. உடனே வக்ரமானது நீச்சமானது வக்கரமான உச்சமாகி போச்சு, உச்சமானது வக்கரமான நீச்சமாகி போச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவான முறையில் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவை நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்வட்ட கிரகங்கள் அப்படின்றது வந்து மீனராசியில் தான் வக்கரமாகும். இந்த உள்வட்ட பாதைகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கரனும் சூரியனை நெருங்கி போகும்பொழுது வக்கரமாகுது. பூமி வெளிவட்ட பாதைக்கு இருக்கக்கூடிய செவ்வாய், குரு, சனியெல்லாம் வந்து சூரியனை விட்டு விலகி போகும்போது அதிவக்கரத்துக்கு வருது. இந்த கிரகங்கள் வந்து இதிலே வந்து ரொம்பவும் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. பூமி உள்வட்ட பாதைக்குள்ளே பூமி வட்ட பாதைக்குள்ளே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் மிக நெருங்கிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள். இங்கே போய் 7ஆம் இடத்துக்கெல்லாம் சூரியன் வராது. அதாவது 7ஆம் இடத்துக்கு வந்த மாதிரி அதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சூரியனை நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் நெருங்கிய பாகையில் வரும்பொழுது வக்கரம் அப்படின்றது ஆகும். பொதுவாக வந்து சுக்கிரன் வந்து அதிகமாக வக்கரம் ஆகிறது கிடையாது. அது மீனராசிக்கு வரும் பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே வருது. அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்ச சுக்கரன் அப்படின்றவர் தான் வக்கரமாகிறார். அப்போ அந்த உச்ச சுக்கரன் வக்கரமாகும் போது அவருடைய இயல்புல மாறுவார் அப்படின்னா அவருடைய இயல்புலாம் அதிகமாக மாறுறது கிடையாது. இங்கே வக்கரமாகக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது கெடு பெயர்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நல்ல பெயரை அதிகமாக தரமாட்டான். இங்கே வந்து சுபகிரகமாக அவன் செயல்படுவது கிடையாது. பொதுவாகவே 12ஆம் இடத்துல வந்து உச்சமாகக்கூடிய சுக்கரனுக்கு வாழ்க்கை துணை அமைவதும் வாழ்க்கையில் வந்து நல்ல பெயர்கள் கிடைப்பதும் அவப்பெயர்களை அதிகமாக சம்பாதிப்பதும் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கக்கூடிய நல்ல பேர் வர்றது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணை வந்து நல்லா ஒரு அருமையாக இருந்தது. நான் வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையில் வந்து சொஃபஸ்டிகேட்டடாக கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. பொதுவாகவே வாழ்க்கை துணை அமைவது அப்படின்றதும் வந்து வாழ்க்கை துணை அமைவது சமுதாயம் அமைவது சமுதாயத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சமுதாயம் நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு ஏந்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுக்கிரன் உச்சமானவங்களுக்கு மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த 2 புதனும் சுக்கிரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சூரியனை நோக்கி போகும்போது வக்கரமும் இந்த குரு செவ்வாய் சனி அப்படின்றவங்க வந்து சூரியனை விலகி வெளியே வரும் பொழுது வக்கரம் அதிவக்கரம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் வர்றாங்க. அதனால்
ஒவ்வொரு கிரகத்தினுடைய டிகிரி வைஸ் நம்ம பார்த்து எடுத்து தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீச்சமடைந்த கிரகம் வக்கரமாகும் பொழுது உச்ச பலனை கொடுக்குமா அல்லது உச்சமடைந்த கிரகம் வக்கரமாகும் போது நீச்ச பலனுக்கு வருமாங்கிறத தெளிவாக பார்த்து சொல்லணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். வணக்கம்.